வணக்கம். நான் கீதா அத்திப்படியிலேருந்து பேசுகிறேன். இப்போ ஒரு நகைச்சுவை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு வீட்டை வச்சு தான் நான் எப்போவுமே ஒரு ஒரு ஃபேமிலி இப்படி தான் வச்சு தான் நான் சொல்வேன் நகைச்சுவைலாம். இப்போ என்ன சொல்ல போகிறேன் கவனிங்க. டேய் தம்பி, என்னம்மா? இங்கே பாருடா, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கேன், உனக்கும் வச்சுருக்கேன். ஹாலில் போய் சாப்பிடுங்க எல்லாரும். என்னப்பா? சரிம்மா சரிம்மா. ஏய் வாங்கடி பாப்பா, வா தம்பி, வாடா சாப்பிடலாம். அண்ணா, அண்ணா, நான் உன் பக்கத்தில் உக்காந்துக்கிறேண்ணா. அண்ணா, நானும் பக்கத்தில் உக்காந்துக்கிறேண்ணா. சரி சரி உட்காருங்க. ஐயோ, இவ்வளவு சாப்பாடா? எப்படி சாப்பிட்றது? ஆமாண்ணே, எப்படி சாப்பிட்றது? எப்படி சாப்பிட்றதா அது கூட தெரியாதா? இருங்க. ஐயோ ஐயோ, அண்ணா எங்க சாப்பாட்டை எடுக்கிறேன். அண்ணன் எங்க சாப்பாட்டை எடுக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க என்ன சாப்பிட முடியாதுன்னு, எப்படி சாப்பிட்றதுன்னு. இப்படி தான் சாப்பிடணும். டேய், என்னடா தம்பி இந்த மாதிரி வேலையை பார்க்குற? பசங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சா, உனக்கும் போட்டு வச்சேன், அவங்களோடதெல்லாம் எடுத்து நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எப்படி சாப்பிடணும்னு சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். இப்படி தான் அவங்களுக்கு தெரியலன்னாங்க, நான் சாப்பிட்றேன். அடப்பாவி, இருடா வர, ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வர முடியுமா? ஏன்க்கா, ஏன் கூப்பிட்டு இருக்க டாக்டரை? அது வேற ஒன்றுடா தம்பி, இப்போ தான் நான் சாப்பாடு போட்டு நீ சாப்பிட்டுட்டியா பசங்களோடதெல்லாம் எடுத்து? சரி, போனா போகுது. அப்படி சாப்பாடு மீதி இருக்கிறத கொண்டாந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பண்ணி எடுக்க போனேன். அப்புறம் என்னாச்சுக்கா? அது என்னன்னா, அந்த சாப்பாட்டில் குழம்புல பல்லி விழுந்திருக்குடா. இங்கே பாடுறா. ஐயோ, ஆமாண்டா, அதுக்கு தான் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். ஒரு சமயம் பள்ளி உந்த சாப்பாடு செஞ்சா உனக்கு ஏதாவது ஆயிடுதோன்னு. ஐயோ ஏக்கா, ஏக்கா. இன்னொரு ஜோக் சொல்லலான் இருக்கேன். இது ஒரு ஃபேமிலி தான். ஏண்டி, நீ எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ள எந்த பொருள் தீனி வச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருக்கிய, தம்பிக்கெல்லாம் எப்படி கொடுக்கறது? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பார்த்தோன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் சாப்பிட்றேம்மான்னு. அடி போடி இவளை, ஒருத்தரே தின்னா எப்படி திங்கிறது? எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அப்புறம் நான் எங்கே போவேன்? எனக்கா என்ன நடக்குதுங்க? அது வேற உங்களோட தம்பி, அவ்வளோ தீனி எங்கே வச்சாலும் இவ எடுத்து தின்னுடுறாப்பா. டேய் திம்பி அடி நீ, எங்கே வச்சாலும்? ஆமாம், நான் தின்னிடுவேன், நீ எங்கே வச்சாலும் தின்னிடுவேன். அப்படி அடி, ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. இதோ பார் அல்வா. ஆமா, எனக்கு. உனக்கு கிடையாது, ஒளிய வைப்பேன். நீ எங்கன்னு கண்டுபிடிச்சி எடுத்துட்டா நீயே திங்கலாம். இனிமேல் எந்த பொருள் இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டா. ஹாய், ஜாலி ஜாலி ஜாலி. வெளியே வைங்கண்ணா, வெளியே வைங்க. இரு மாவாளே. சரி சரி வச்சுட்டான், போய் தேடு. ஹா, இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? எங்கேயுமே இல்லையே. அச்சோ, ஒரு இடத்துல கூட காணுமே அண்ணே. ஐயோ அண்ணே, அண்ணே. என்னடி தேடிட்டியா? எங்கேயுமே இல்லைண்ணே, வீட்டில் நீ வைக்கவே இல்லை தானே? அடி போடி பைத்தியம், வீட்டில் தாண்டி வச்சுருக்கேன். அப்போ போய் எடுத்துட்டு வா. நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். தோ பார் அல்வா. எங்கண்ணா வச்சிருந்த? நீ வீட்டில் எங்கெங்க தேடுறியோ அங்கங்கெல்லாம் நான் வந்து வைக்கல. அப்புறம் எங்கண்ணா வச்ச? நீ எப்போவுமே எடுக்காத ஒரு இடம் இருக்கு, பார்க்காத இடம். அது என்னென்ன? ஓ ஸ்கூல் புக்கை என்னைக்காவது நீ எடுத்து பார்த்துருக்கியா? பேக்கை தொட்டு இருக்கியா? அதில் போட்ட அல்வாவை நீ தொடவே இல்லை. அச்சோ, பாத்தியாடி, நீ ஸ்கூல் புக்கை தொடறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல, அண்ணன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் பார்த்தியா? இனிமே ஒழுங்கா படி. நீ இந்த மாதிரி தீனி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. படிப்புலையும் கவனம் செலுத்துனா உனக்கு நிறைய நானே வாங்கி தருவேன். சரிம்மா சரிம்மா.